போன பதிவுல நம்ப ஒரு முக்கியமான ஒரு டச் பாயிண்ட்ட டச் பண்ணோம். என்னன்னா, "என்கிட்ட கேளுங்க" அப்படின்னு கடவுள் கிளியரா சொல்றாரு. வசனமும் இருக்கு. அ நம்ம அவர்ட்ட கேட்கறதுல அவர் ரொம்ப விருப்பப்படுறாரு. அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, அவரு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. "என்கிட்ட கேளுங்க நான் சொல்றேன்னு." அதுலயும் நம்ம நெறைய டேக் அவே பார்த்தோம். மேத்யூ 24:3ல ஒரு வசனத்துல 3 கேள்வி இருக்கு. சப் கொஸ்டின்ஸ் 3 இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அடுத்த மேத்யூ சாப்டர் 24:7க்குள்ள நம்ம போறோம். அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு இது என்னன்னா, தானியேல பத்தி நம்ம அடிக்கடி இங்கேருந்து கார்லேட் ஆவுது. இவரும் சொல்றாரு. இங்க அழகா சொல்றாரு. அந்த கேரக்டர் வந்து அவரு மிகப்பெரிய ஒரு கேரக்டரு. "இன்னும் எனக்கு வசனம் குடுங்க ஆண்டவரே! நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன்" அப்படின்றாரு. "இல்லப்பா உனக்கு போதும்" அப்படின்றாரு. என்கிட்ட கேளுங்கன்றாரு. அங்க தானியேலுக்கு அது போதுன்றாரு. எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கட்டா? நான் தான் கேட்டுருக்கேன். நீங்க நீங்க தான் எப்போ கேட்குறீங்க? இந்த மாரிலாம் எப்படி கேட்குறீங்க நீங்க? அதுதான் அது அது கேட்காதீங்க. ஏன்னா கேட்க வைக்கிறது நான் இல்ல. அவர் சொல்றத ஏன்னா, கேட்கிறேன். அ போன எபிசோட் நம்ம எடுத்ததுக்கும், ஆ. இப்ப தானியேல்ட்ட அவர் கேட்க வேணாம்னு சொன்னதுக்கும், நீங்க ம். ஒரு கோயின்சிடென்ட் பண்ணீங்க பாருங்களேன். நான்லாம் இத யோசிக்கவே இல்ல நானு. ஆக்சுவலா தானியேல் வந்து 2ஆம் அதிகாரத்துல இருந்தே, ஆ. இன்னும் சொல்லப்போனா 1ஆம் அதிகாரத்துல இருந்தே கேட்கிற சுபாவம் உள்ளவர் அவரு. ஆமா. இப்போ நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வருது. சொப்பனம் வந்த உடனே நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாருன்னா, "எனக்கு இந்த சொப்பனத்த நீங்கலாம் சொல்லணும்" அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்லிட்டு சொப்பனத்த சொல்ல. அவருக்கு அது மறந்து போச்சு. அது மாரி இப்ப அது சொல்லணும்னோனே, டேனியல் உடனே ஆண்டவர்ட்ட போறாரு. ஆ. "நாங்க போய் ஜெபம் பண்றோம். ம். ஜெபம் பண்ணிட்டு வந்து உனக்கு சொல்றோம்." அப்படின்னு அவர் பெர்மிஷன் வாங்குறாரு. ம். ஸோ, அப்ப காட் கிட்ட கேட்கிற சுபாவம் வருது. ம். அடுத்து 3ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சார் ஒரு சிலைய செஞ்சு எல்லாரையும் ஆமா, வணங்கணும்னு சொல்றாரு. அந்த கான்செப்ட். திருப்பி 4ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வருது. ஆமா. அந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தையும் தானியேல் தான் வந்து சொல்றாரு. ஸோ, ஆனா இப்போ தானியேல் பாருங்க, போய் கேட்டாருன்னு இருக்காது. ம். இப்போ ஃப்ளோல சொல்லுவாரு அப்படியே. இப்போ அப்படியே ஸ்பாட்ல. இப்போ ஆவியானவர் அவருக்கு அப்படியே சொல்ல சொல்ல வெளிப்படுத்த தொடங்கிட்டாரு. ம். ஸ்பிரிச்சுவாலிட்டி வளர்ந்துருச்சு அவருக்கு. அடுத்து ஆ 5ஆம் அதிகாரத்தில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பெல்ஷாத்சாருக்கு ரத்தம் தோய்ந்த கரம் ஒன்று இருக்கும். ஆமாமாமா. இதையும் அவருக்கு புரியல. இப்போ டானியேல கூப்பிடுறாங்க. இது ம். என்னது இது? இது என்ன சொல்றாங்களே? இது என்னன்னு கேட்குறாரு. இங்கேயும் டானியேல் போய் ஜெபம் பண்ணாருன்னு இல்ல. டானியேல் அப்படி வரும்போதே அந்த ஃப்ளோல சொல்றாரு. ஃப்ளோல இது சொல்றேன். என்ன எழுதியிருக்கு? ஆண்டவர் உன்ன பத்தி என்ன சொல்றாருன்ட்டு. ஸோ, இப்போ டானியேலோட ஸ்பிரிச்சுவாலிட்டி எவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்னு பாருங்களேன். அதுவும் இல்லாம பயப்படாம சொல்றாரு. ஆமா. அது பயப்படாம சொல்றாரு. அது இன்னும் அது பெரிய விஷயம். ஆமா. அது அப்படியே சொல்றாரு. 6ஆம் அதிகாரத்தில சிங்கக்கபில தூக்கி போடுறாங்க. அந்த சம்பவம் நடக்குது. ஆமாமா. அது அவருடைய பெர்சனல் ஸ்பிரிச்சுவாலிட்டி டெஸ்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். ரெவலேஷன் கிடையாது. வெளிப்படையான டெஸ்ட். ம். இப்போ திருப்பி 7ஆம் அதிகாரத்தில இருந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்னா, கேட்க ஆரம்பிக்கிறாரு. 4 மிருகங்கள பத்தி அங்க வருது 7ஆம் ம். அதிகாரத்தில. கேட்கும்போது, அந்த 20வது வசனத்தில இருந்து அவரு வசனம் அப்படியே இருக்கும். அந்த 10 கொம்புகளை குறித்தும், ம். அவைகள் நடுவிலே பருமனாய் இருந்ததான சின்ன கொம்பை குறித்து நான் அறிய ஆவலாய் இருந்தேன். அப்படின்னு உடனே ஆவலா இருந்தேன். ஆவலாய் இருந்தேன். அப்படின்னு உடனே ஒரு தூதன் வந்து அவருக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. இதான் இப்படி அப்படின்னு சொல்றாரு. ம். இப்ப அடுத்து 8ஆம் அதிகாரத்தில அவரு 2 ஆற்றங்கரையில உள்ளத பார்க்குறாரு. இப்ப அதுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அவருக்கு கிடைக்குது. இப்படி ஆண்டவர்ட்ட கேட்டு, 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 கேட்டு ஆண்டவர் அவருக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. அதாவது 9ஆம் அதிகாரத்தில ஜெபம் பண்றாரு. அதுக்கான அவருக்கு ஒரு விளக்கம் கிடைக்குது. நீ கேட்டுக்கொண்ட போது சளைக்காம கேட்கிறாரு. கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ டானியேலுக்கு உண்டான காரியங்கள் எல்லாமே குடுத்து முடிச்சாச்சு. டானியேலுக்கு உண்டானது எல்லாம் குடுத்து முடிச்சாச்சு. இனி யோவானுக்குள்ளது தான் இருக்குது இப்ப. மாஸ்டர் பிளான்ல. மாஸ்டர் பிளான்ல இருக்கு. ஆனா இவரு இன்னும் இவரு அதையும் கேட்கிறாரு. எனக்கு இன்னும் சொல்லுங்க. இத பத்தி என்ன சொல்லுது? இப்ப ஆண்டவர் ஒரு வேர்ட் சொல்லுவாரு. தானியேலே நீ போகலாம் அப்படிம்பாரு. நீ போகலாம். நீ போய் ரெஸ்ட் எடும்பாரு. ம். இப்ப இளைப்பாறிக் கொண்டாரு. நான் இத இந்த பார்ட் எப்படி எடுப்பேன்னா, ஈச் அண்ட் எவ்ரி யங்ஸ்டர் மினிஸ்ட்ரிக்கு வரக்கூடிய ஊழியம் பண்ணக்கூடிய பெரியவங்க கூட இருக்கட்டும். அத்தன பேரும் கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான சுபாவம். ம். நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து அது ரெவலேஷனையோ, அல்லது கிஃப்ட்டையோ, அல்லது ஒரு பைபிள் வேர்ஸ்ல இருந்து ஒரு விளக்கத்தையோ கேட்கறதுக்கு சலிக்கவே கூடாது. பரலோகமே சொல்லணும் போதும்னு. அதுவரைக்கும் நீங்க கேட்டுட்டு தான் இருக்கணும். ம். உங்களுக்கு போதும்னு தோணிருச்சுன்னா, அதுல ஒரு பார்ட் இருக்கு. நீங்க வந்து உங்க உங்க ஊழியத்த வந்து டயர்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ம். உங்க குடுத்த வேலையில டயர்ட் ஆயிட்டீங்க. நானு ஒரு ரிட்டயர்மென்ட் பிளான்க்கு வந்துட்டாங்க. ஆமா. நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்த ஒரு அரசியல் தலைவர பத்தி, நான் ம். பேர் சொல்ல விரும்பல. ம். அரசியல் தலைவர பத்தி ரொம்ப சந்தோஷப்படுவேன். ம். ஆ சாலமன் சொல்றார்ல, "எறும்ப பார்த்து கத்துக்கோங்கன்னு." ம். நான் இவர பார்த்து நெறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு நெனைப்பேன். ம். என்னன்னா, தன்னுடைய 90 வயசு வரைக்கும் ம். அவர் வந்து வொர்க் பண்றாரு. ம். அவருடைய 80த் ஏஜ்ல நான் வந்து ஒரு இன்டர்வியூ பார்க்குறேன் அவரது. ம். அந்த இன்டர்வியூல சொல்றாரு, "உங்களுடைய டெய்லி ஷெட்யூல் சொல்லுங்கன்னு" ம். கேட்குறாங்க அவங்க. மார்னிங் 4:00 எந்திரிப்பாராம். இல்ல 5:00 எந்திரிப்பாராம். பீச்ல வாக்கிங் போவாராம். ம். ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங். ஆமா. அகைன் அவர் ஒரு மீடியா பிரஸ் வச்சிருந்தாரு. ம். அதுல போய் எழுதுவாராம் டெய்லி. 7:30 வரைக்கும். ஆமா. எழுதிட்டு வீட்டுக்கு போயி, குளிச்சுட்டு, ரெஃப்ரெஷ் ஆயி சாப்ட்டுட்டு,
அகைன் அவர் வந்துட்டு அவருடைய பொலிட்டிக்கல் வேலைக்குள்ளே போயிடுவாராம். ம். மதியானம் போய் ஒரு 1:30 மணி வரைக்கும் அந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு 2:30 வரைக்கும் 3 வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி 3:00 மேலே வந்து அந்த பொலிட்டிக்கல் வேலையை பார்ப்பாராம் 6 வரைக்கும். பார்த்துட்டு ஈவினிங்ஸில் மீட்டிங் இருந்தால் மீட்டிங்ஸ் போவாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாராம், மீட்டிங்ஸ்லாம் முடிச்சுட்டு 10:00 வந்து சாப்பிட்டுட்டு டெய்லி ஒரு புக்கு படிப்பாராம். புக்கு வேற. அவர் புக்கு படிப்பாராம். அவர் சொல்றாரு, ம். அவர் லைப்ரரியில் உள்ள புக்கில் 75 to 80% அவர் படித்த புக்காம். ம். எந்த புக்கை எடுத்தாலும் அதில் ஒரு குறிப்பு இருக்குமா. இந்த இதுன்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாராம். அட் த ஏஜ் ஆஃப் 75 அவர் வந்து படுத்துட்டு 11 மணிலேருந்து 12 மணிக்கு தான் படுக்க போவாராம். ம். மார்னிங் வந்து 5க்கு எந்திரிப்பாராம். ஏன் அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அவருடைய ஒர்க்கில் ஏன் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஈக்குவலான இன்னொரு பொலிட்டிஷியன் இந்தியாவிலே கிடையாது. ம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹி டன் அந்த பாலிடிக்ஸை 5 ஜென்ரேஷனோட ம். ஃப்ரம் 1947 to ஆமா. அவர் லாஸ்ட்டாக போகும்போது ட்விட்டரில் இருந்தார். அவர் ஜென்ரேஷனில் இருந்த அந்த யாருமே இல்லை. அந்த ட்ரெண்டுக்கு போயிட்டே இருக்காரு. அந்த ட்ரெண்டுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறார். இந்த ஒர்க் இருக்குல்ல, ம். அந்த அந்த ஆவல் இருக்குல்ல தன்னுடைய வேலையில் இன்னொன்று அது ஈச் அண்ட் எவ்ரி மினிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஊழியக்காரனும் கற்றுக்கணும். ம். ஒரு இடத்துல உங்களுக்கு போதும் அப்படின்னு இங்கே தோணுது இல்லை, அது ம். இங்கே தோணக்கூடாது. ம். ஒரு பீரியடில் உடம்பு இடம் கொடுக்காது. இப்போ நீங்கள் ஸ்டான்லி அண்ணன் இருக்காங்க, நம்ம ம். பேசணும்ல, ஆமா. கண்டிப்பாக ஒரு ஏஜ் நமக்கு ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஆமா. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அவங்க எழுத அவர் இன்னும் டயர்ட் ஆகலை. இல்ல. அவர் அண்ணனோட நான் பழகுனதுல கிளியரா இருக்காரு. இன்னும் நான் முடிக்கணும் அப்படின்றாரு. இன்னும் இருக்கு. ஆமா. அவர் சொல்லும்போது ஆமா. 5% தான் நான் பைபிளில் முடிச்சிருக்கேன், இன்னும் ஆமா. 95% இருக்குங்கிறாரு. ஆமா. அந்த வேட்கை இருந்துகிட்டே இருக்கணும். நீ எங்க ஒரு இடத்துல ஓகே வீடு கட்டிட்டோம், செட்டில் ஆயிட்டோம், ஓகேடா காலை நீட்டி படுப்போன்னு நினைச்சா செத்துட்டீங்கன்னு அர்த்தம் ம். ஸ்பிரிச்சுவலி. அந்த டேனியல்கிட்ட நான் அடிக்கடி என் மெசேஜில் யூஸ் பண்ணுறது, டேனியல்கிட்ட கற்றுக்கணும். நான் கற்றுக்கிறேன், அவ்வளோதான். யார் கற்றுக்குறாங்கன்றதில்ல, நான் கற்றுக்கிறேன். ஓடிட்டே இருக்கணும். யூ டோன்ட் வாண்ட் டு டேக் ரெஸ்ட் ஹியர். ம். சரீரத்துக்கு ரெஸ்ட், அதாவது என்னன்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம தூங்குறோம். ஆமா. அந்த ரெஸ்ட்டை நான் பற்றி பேசவே இல்லை. உன் மனசில் ரெஸ்ட் வரக்கூடாது, ம். டயர்டாகவே கூடாது, போதுங்கிற ஒரு தாட் வரவே கூடாது. ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு வாஞ்சை தொடர்ச்சியா அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். வசனத்துல இருந்து அவரை பத்தி இந்த ஓட்டம் இருந்துகிட்டே இந்த ஓட்டம் இருந்துகிட்டே இருந்தால் இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, நீங்க மற்றதை பத்தி யோசிக்க மாட்டீங்க. மத்த உலகத்தை பத்தி எதை பத்தியுமே நீங்க யோசிக்க மாட்டீங்க. ம். அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, டேனியல்கிட்ட வந்து சொல்றாரு, போதும் டேனியல் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறியா. அது அந்த அளவுக்கு இவர் வந்து ஆ, கேட்டுட்டே இருக்காரு. கேட்டுகிட்டே இருக்காரு. அவர் லைஃப் ஃபுல்லாக கேட்குறாரு, இன்னும் இதென்ன ஆண்டவரே, அதென்ன ஆண்டவர், இதென்ன ஆண்டவர். அப்போ இந்த கேட்க ஹெவன் என்ன செய்யுது, இதுக்கு மேலே உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட நிறைய விஷயம் இருக்கு, ஆனால் உனக்கு இல்லை. இதை எடுத்து நாங்கள் யோவானுக்கு கொடுக்கணும். ஆமா. அடுத்த பார்ட் யோவான்கிட்ட கொடுக்க ஏன்னா வேண்டியது அந்த பிளான்ல இருக்கு. அந்த பிளான்ல இருக்கு. இந்த மாதிரி பரலோகமே மறைக்க வைக்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ம். ஆனால் நீங்கள் அந்த எதிர்காலத்தை பற்றி கேட்குறீங்க பார்த்தீங்களா, ஆமா. அந்த பரலோகம் போதும்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் கேட்கணும். நான் இன்னைக்கு நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால தான் எதையுமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ம். நான் இப்போ இந்த காலகட்டத்தில் சகரியா புக்கை கொஞ்சம் தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுக்குறாரு. அதை தியானிக்கும் போது தான் தெரியுது, நான் பைபிளை வந்து இது வரைக்கும் அதோட சரியான ஆங்கிளில் படிக்கல. ம். இப்போ தான் கரெக்ட் ஆங்கிளில் சகரியாவை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ம். இன்னும் இவ்வளோ புக்கு இருக்குது மிச்சம். இதை எப்போ படிக்கிறது? ம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பைபிளை உன் லைஃப்பில் முடிக்க முடியாது. ம். இதில் உனக்குள்ளதையாவது முடிச்சுடு. உனக்கு ஒரு பாட்டு நான் வச்சுருப்பேன்ல, ஆமா. அதை மிஸ் பண்ணாரு. அதை மிஸ் பண்ணிடுறேன். சிலர்லாம் பைபிளையே கரைச்சி குடிச்சிட்டேன்னுலாம் சொல்கிறாங்க. எப்படி தான் கரைச்சி குடிக்கிறாங்கன்னு எனக்கும் புரியல. ஆமா. அது முடிவுக்கு வராது. இது எப்படின்னா, ஒரு சமுத்திரத்து தண்ணி குடிக்கிற மாதிரியே இருக்கட்டுமே, உப்பு தண்ணியில் நல்ல தண்ணியாக இருக்கட்டும். நீங்கள் எவ்வளோ குடிப்பீங்க? உங்கள் வயிறு கொள்கிற அளவுக்கு தானே ஆமா. குடிப்பீங்க. நான் சமுத்திரத்தை குடிச்சு முடிச்சுட்டேன்னா யாராவது நம்ப முடியுமா? அவர் பூமியில் உள்ள ஒரு பார்ட் சமுத்திரம் 70%. அதையே இப்படி சொல்கிறோமே, இது பரலோகத்தில் உள்ளது. எவ்வளோ பெருசு. ம். அதனால நம்ம வேட்கை இருந்துகிட்டே இருக்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அதுதான் டேனியல். அந்த டேனியலோட மிகத்தான ஒரு கேரக்டர் சொல்றேன். இல்ல நம்ம நேயர்களுக்கும் அது இருக்கணும், நமக்கும் அது இருக்கணும். ஸோ அதுலேருந்து ஒரு டேக்அவே ஏன்னா இதுலயும் டிசைபிள்ஸ் கேட்குறாங்க. காடுகிட்ட ஒரு மூவ் இருந்துகிட்டே இருக்கணும். ம். கேட்க எந்த ஒரு விஷயம் அது உங்கள் ஃபீல்ட். நீங்கள் ரெவலேஷன்னு நான் சொல்ல வரல. ம். உங்களுக்கு வேறு டீச்சர்ஸாக இருக்கலாம் நீங்கள், கரெக்ட். அல்லது வசனத்தை தியானிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு விஷன்ஸ் கிடைக்கலாம். எந்த ஒரு இதுலையுமே ஆண்டவர்கிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் வரக்கூடாது. இன்னும் தானியேலுக்கு சொன்ன மாதிரி ஆண்டவரே சொல்லணும், போதும் தம்பி ரெஸ்ட் எடுறாடே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு
நம்ம இருந்தோம்னா ஆமா. ஸ்பிரிச்சுவல் லைஃப் சூப்பரா இன்னொன்னு ஒண்ணு நேயர்களுக்கு நெறைய டிஃபரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் பிசினஸ் பீப்பிள் பார்க்குறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பார்க்குறாங்க. அப்புறம் வந்து ரிட்டயர்ட் பீப்பிள் பார்க்குறாங்க. யங்ஸ்டர்ஸும் பார்க்குறாங்க. அதாவது இ இ இ நான் வேலையில இருக்கேனேன்னு இல்ல. அ நீங்க எந்த வேலையில இருந்தாலும் நீங்க யூனிக்கா இருக்கலாம். யூ இ கேன் வாக் க்ளோசர் வித் காட். என்ன டேனியல வச்சே சொல்றேன். டேனியல் வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஹி இஸ் எ வெரி ஹை அஃபிஷியல். ஹை அஃபிஷியல் செகண்ட் டு த கிங். ஆமா. கிங்குக்கு அடுத்த ஸ்டேண்டர்ட்ல ஆமா. இருக்காரு. கிங் எதுனாலும் டெய்லி இவர தான் கேட்டு செய்றாரு. எக்ஸாக்ட்லி. ஹி இஸ் பிளேஸ்ட் இன் கிங்ஸ் கேட்ன்னு இருக்கு. ஆமா. ஸோ கிங் வந்து எதுனாலும் இவர கேட்டு தான் ஆமா. செய்வாரு. அவருக்கு டைம் இருக்கு படிக்க. ஜோமன் டைம் இருக்கு ஒரு நாளைக்கு. அதான் ரொம்ப இல்ல இம்பார்ட்டன்ட். அதுதான் நேயர்களுக்கு சொல்ல வரேன். ஆ. ஸோ நம்ம டைம் இல்ல. நான் இத எப்படி பண்ண முடியும்? எனக்கு ஒரு வேலை இருக்கே அப்படின்னு நெனைக்கிறது எனக்கு என்னமோ கவர்மெண்ட்ல ஒர்க் ஆ. பண்ணியிருக்கிறாரு. அதுவும் கிங் வந்து இவர தான் டெய்லி எல்லாம் கேட்டு செய்வாரு. பட் கிங் வந்து கூப்பிடுறதுக்கு அவைலபிள். ஆ. ஆல்வேஸ் அவைலபிள்ல இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 3 தடவ ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. பைபிள வாசிச்சிருக்கிறாரு, தியானிச்சிருக்கிறாரு, சொப்பனத்த வாங்கியிருக்கிறாரு, ரெவலேஷன போய் கேட்கிறாரு. பரலோகமே இல்ல டேனியல் ம். ஸ்பிரிச்சுவலி நீ போதும் டேனியல்ங்கிற அளவுக்கு பரலோகத்த டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு. ஐ மீன் நல்ல பாசிட்டிவா. பாசிட்டிவா அவ்வளோ பண்ணியிருக்காரு. இங்கேயும் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்க வேணா 6th சாப்டர் கடைசி ம். வருஷம் பாரு பாருங்க. ம். அவரு வந்து கவர்மெண்ட்ல வந்து ஃபெயிலியர்ன்னு இருக்காது. நீங்க ஆமாமா. 6th சாப்டர் ஆஃப் டேனியல்ல ம். லாஸ்ட் வெர்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா, ம். 3 கிங்ஸோட பீரியட்ஸ்ல அவ்வளத்துக்கும் இவர் தான் அட்வைசர். அட்வைசரு 3த்துலயும் காரியம் சக்சஸா இருந்துச்சுங்க. ஆமாமா. நீங்க அந்த லாஸ்ட் வெர்ஸ் வாசிங்களேன். So this Daniel enjoyed success in the reign of Darius and the reign of Cyrus and Persian. சக்சஸ். சக்சஸ் அதாவது பல ராஜாக்கள் அதுவும் இந்த ராஜா கிட்ட வேலை செய்யறது சும்மா எவ்வளவு கஷ்டம். வேர்ல்ட்லி ராஜா நான் சொல்றது. 3 ராஜாக்கள் கிட்ட சக்சஸா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அது ஒர்க். ஆமா. மினிஸ்ட்ரி இல்ல அது ஒர்க். இப்ப நம்ம ஒர்க்க வச்சுக்கிட்டு தானே சொல்றோம் மினிஸ்ட்ரி பண்ண முடியல என்னால. ஆமா, ஆண்டவர்ட்ட ஆமா. ஜெபம் பண்ண முடியல. ஆமா. ரொம்ப பிஸி. இல்லையா? ரொம்ப நம்ம busy. சொல்றது. டைமே ஸ்பிரிச்சுவலி இல்லைங்க. நம்ம நல்லா வந்துட்டோம்னா இங்க நம்ம ஏன்பா லேட்டு வேலைக்குன்னு கேட்டீங்கன்னா, ம். சிலர் ஒர்க்குக்கு வருவாங்க. ஏன்பா லேட்டு? ஜெபம் பண்ணேங்கிறான். ஏய், அது வேற. அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா, நான் சில நேரத்துல யோசிப்பேன். என்ன யோசிப்பேன்னா, அவங்க லேட்டா வருவாங்க. ம். இல்ல அது ஒர்க் முடிக்க மாட்டாங்க. ஏன்பா அந்த ஒர்க்க முடிக்கல? ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிம்பா. நான் சொன்னேன், "ஏப்பா ஜெபம் பண்ண ஓகே. பண்ண வேண்டிய ஒர்க்க பண்ணணும் தானேப்பா." ஆமா. அப்படின்னா, வெளிய போய் என்ன சொல்றான், "இவரு என்ன ஊழியக்காரரு, ம். ஜெபம் பண்ணேங்கிற என்ன திட்டுறாருங்கிறான்." ம். ஏய் நீ ஜெபம் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ம். செய்ய வேண்டிய வேலைய செஞ்சு ஆமா. முடிக்கணும்ல. டேனியல் செஞ்சாரு. டேனியல் செஞ்சிருக்காருல்ல. சக்சஸ். தாவீது ஜெபம் பண்றதுக்காக எதிர் நாட்டு ராஜா வந்தோனே என்ன சொல்லியிருப்பாரு? நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நீ நாளைக்கு வா சண்டைக்கு நான் சொல்லியிருப்பாரு. ம். இல்லையா? ஆமா. அத வந்து இதெல்லாம் டேக் அவே நமக்கு. ஆமா. இதெல்லாம் இவங்கலாம் பண்ணி முடிச்சுட்டு போய் அதனால தான் அவங்க தான் சக்சஸ்ஃபுல் பெர்சன். அதுவும் இல்லாம அந்த செஞ்சுரியன் கூட சொல்லும்போது எனக்கு கீழ எனக்கு நான் சொன்னா கமெண்ட் சொன்னா செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது அது அது ஒரு வித்தியாசமா பார்க்குறாரு. அவன் வேலைய அவன் பெர்ஃபெக்ட்டா இருக்கான். ஆ. அதே நேரத்துல ஆண்டவர தேடி வரதுலயும் இருக்கான். ஆமா. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டேக் அவேவா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலி இருக்கேன்ட்டு வேர்ல்டு ஒர்க்க ஒழுங்கா செய்யாம இருக்கிறது. ஆ. வேர்ல்டு ஒர்க்க நல்லா செஞ்சுட்டு ஸ்பிரிச்சுவலி ஜெபம் பண்றதுல பைபிள் வாசிக்கிறதுல. ம். என்னன்னு கேட்டா, நான் எடுத்த வேலைக்கு உண்மையா இருக்கணுமா இல்லையா? எக்ஸாக்ட்லி. எடுத்த வேலைக்கு உண்மையா இரு. கர்த்தருக்கு உண்மையா இரு. எக்ஸாக்ட்லி. கர்த்தருக்கு உண்மையா இரு. கொடுத்த வேலைக்கு உண்மையா இரு. ம். அப்பதான் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிபதியாய் வைப்பார். ஆமா. ஆண்டவர் யாரையுமே சும்மா உயர்த்துறதே இல்ல. ம். ஆண்டவர் வந்து ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆமா. செக் அதுல நீங்க இந்த இந்த இடத்துக்கு நீங்க உட்கார்றதுக்கு ஒரு செக் பாயிண்ட் இருந்திருக்கும்ல. ஆமா. எத்தனை செக் இப்ப டானியலே பாத்தீங்கன்னா 6 வசனம் தாண்டி தான் அவருக்கு இதெல்லாமே வருதுல்ல. அப்ப எத்தனை செக் பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. 3 கிங்டமும் முடிச்ச பிறகு தான் ஒரு சக்சஸ்ன்ற வேர்டே வரும். எக்ஸாக்ட்லி. நடுவுல குடுக்கல இந்த வார்த்தைய. சாப்டர் 1ல இல்ல. சாப்டர் 1ல இல்ல. 3 கிங்டமையும் முடிச்ச பிறகு சொல்றாரு ஆ. அவரு. அப்ப இந்த இது நம்ம கத்துக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம். நீங்க கேட்ட கேள்விக்காக தான் நான் சொல்ல ஆமா. வரேன். டைம் போனதே தெரியல. பட் நம்ம சப்ஜெக்ட் நம்ம நேயர்களுக்கு போன வாரம் கமிட் பண்ணியிருக்கோம். ஆமா. மேத்யூ சாப்டர் 24 வெர்ஸ் 7க்கு வந்திருக்கோம். ம். இந்த 7 நேயர்கள் வந்து பேனா எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 7th வெர்ஸ் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதுல நிறைய ட்விஸ்ட் அண்ட் நேஷன் டர்ன்ஸ் இருக்கு. அகைன்ஸ்ட் நேஷன், கிங்டம் ஆமா. அகைன்ஸ்ட் கிங்டம். இத நம்ம ஓவராலா ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நான் கொடுக்க விரும்புறேன். சரிங்க. என்னன்னா, இந்த நேஷன் அகைன்ஸ்ட் நேஷன், கிங்டம் அகைன்ஸ்ட் கிங்டம் இதுக்கும் ராஜ்யத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் ம். அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல பார்த்த நம்ம இதுவரைக்கும் அதாவது 2 எபிசோடுக்கு முன்னாடி பார்த்த யுத்தங்கள்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா. அது வந்து பர்ட்டிகுலர் அபவுட் த எண்ட் வார் அதோட கூட ஸ்பிரிச்சுவலி பேஸ் பண்ண வார். ம். இதுதான் அடையாளம் அங்க. அதாவது காட் வந்து தன்னோட எண்ட் டைமுக்கான வார பத்தி சொல்லியிருக்கு. ஆனா இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுக்க ஒரு அன்ரெஸ்ட் தன்மையில இருக்கும். ம். வேர்ல்டு வைட் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம்.
ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். இத ம். நான் ஓவராலாவே இந்த எபிசோடுக்குள்ளேயே முடிச்சிட விரும்புறேன் நானு. இல்ல இது வேற இன்னைக்கு கான்டெக்ஸ்ட்க்கு பொருந்தும் வேற. தெளிவா ரொம்ப ஏன்னா இது வந்து 100%. என்னமோ பீஸ்லாம் நம்ம பேசுறோம். ஆனா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சலசலப்பு இருந்துட்டே இருக்கு. எவ்வளோ அதிகமாக பீஸ் பேசப்படுகிறதோ, ஆ. காரணம் என்னன்னா, அவ்வளோக்கு அதிகமா அன்ரெஸ்ட் இருக்குன்னு ஆமா. அர்த்தம். ஒரு 2 பேரும் உட்கார்ந்து சமாதானமா சரிங்க இவ்வளோதானே. இத்தனைக்கும் வந்து லேண்டுக்காக சண்டை போடுறாங்கல்ல. அது வந்து எங்க போகுதுன்னா, எவ்வளோ பேர் செத்தாலும் பரவால்ல. நான் விட்டு குடுக்க மாட்டேன். அப்படி. பீஸ் ஆஃப் லேண்ட். ஆ. ஒரு யுஎன்னுடைய ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன். ஆ. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு உலக நாடுகள் ஆயுதங்களுக்கு செலவு பண்றாங்கல்ல, ஆமா. அதுல 30% மட்டுமே எடுத்தாங்கன்னா, ம். வேர்ல்டு வந்து பஞ்சமே இல்லாம இருக்குமா. இது நம்ப சொல்ல. யுஎன் சொல்லுது. ம். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சாப்பிடுவாங்களாம். எல்லாருக்கும் 3 வேளை சாப்பாடு நீங்க குடுத்துடலாம். நெறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஆமா. சாப்பிட்டாச்சுனாலே அவன் சண்டை போட மாட்டான்ல. ம். நெறைய பேருடைய சண்டையே சாப்பாட்டுக்கு தானே இருக்கு. இல்ல சில பேர் சாப்பிட்டு சண்டை போடுறான். அது வேற அது விஷயம். வேற. அவன் சாப்பிட்டதுனால சண்டை போடுறான். சாப்பிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. ஆமா. அது வேற கேட்டகரி. அது வேற கேட்டகரி. ம். வேர்ல்ட்ல பெரும்பான்மையான ஜனங்கள் சாப்பாடு இல்லாதனால தான் அவனுடைய பிரச்சனையே ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு இல்லப்பா. அதனால தான் நான் ஆமா. கேட்கிறேன். பெரும்பான்மையான திருடன் ஏன் உருவாகுறார்கள் அப்படின்னு ம். கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்ல. ம். எல்லா திருடனும் லக்ஸுரிக்காக திருடல. ம். பணக்கார திருடர்கள் நான் சொல்லல. ம். ஏழை திருடர்கள் சொல்றேன். அவங்க எல்லாருமே எதுக்காகன்னா, சாப்பாட்டுக்காக, சர்வைவல்க்காக. ஆனா அது கரெக்ட்ன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அது கரெக்ட்ன்னு நான் சொல்லல. இல்ல. என்ன சொல்ல வரேன்னா, அந்த அதுக்கு வழி வேற மாரி இருக்கு. இருக்கு. இவங்க ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஜஸ்டிஃபை பண்ணி 2வது நான் இத ஏன் சொல்ல வந்தேன்னா, ம். அவனுக்கு நீங்க சாப்பாடு குடுத்துட்டீங்கன்னா, ஆ. அதுக்காக திருடுறவனுக்கு நீங்க சாப்பாடு குடுத்துட்டீங்கன்னா, அவன் திருட போறதில்லல்ல. சால்வ் ஆயிடும். அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். ம். ஸோ, இன்னைக்கு வந்து எவ்வளவு அதிகமாக சமாதானம் பேசப்படுகிறதோ, அவ்வளோ ம். அதிகமாய் ஆயுதம் தயாரிக்கப்படுகிறது. எவ்வளோ அதிகமாக ஜனங்களுக்குள்ள நீங்க சமாதானத்த உண்டு பண்ணணும்னு பேசுறீங்களோ, அவ்வளோக்கு அதிகமா. நம்ம ஒரு சின்ன விஷயம் தான். அதிகமா மருந்து தயாரிக்கிறோம்னா, அதிகமா நோய் இருக்குன்னு அர்த்தம். இல்லையா? ஆமா. அப்ப அதிகமா சமாதானம் பேசுறோம்னா, அதிகமாக சண்டை இருக்குன்னு இன்னும் அர்த்தம். சொல்லப்போனா, அந்த மருந்து தயாரிக்கிறதே ஒரு பிசினஸ் ஆயிடுச்சுல்ல. ஆமா. இப்போ இதுல இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். இப்போ ஜனங்களுக்குள்ள என்னென்ன விதத்துல நீங்க எடுத்தீங்கன்னா, எல்லா விதத்திலயும் சண்டை இருக்கு. ம். அது ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமா மாறிடுது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. மொழியின் அடிப்படையில, ஆமா. நிறத்தின் அடிப்படையில, இனத்தின் அடிப்படையில, ஜாதியின் அடிப்படையில, மதத்தின் அடிப்படையில ஜனங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ம். இதன் அடிப்படையில தான் ஃபர்ஸ்ட் நார்மலா ஆரம்பிக்குது. ம். இது அப்படியே 2 மனுஷனுக்கு நடுவுல ஆரம்பிச்சு, 2 குரூப்புக்கு ஆரம்பிச்சு, 2 இனத்துக்கு நடுவுல போயி, ம். அதுக்கப்புறம் அது 2 மாவட்டம், 2 மாநிலம், ஒரு சாதாரண அடிப்படை ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா தண்ணி குடுப்பாங்க. இல்லையா? பேசிக். ஒரு தண்ணிக்காக ஒரு மாநிலம் கிட்டத்தட்ட 40 வருஷமா சண்டை போடுது. ம். தண்ணிக்காக 2 நாடு 10 வருஷமா சண்டை போடுது. ம். இல்லையா? இந்த தண்ணிய இவங்க உருவாக்கவே இல்ல. அது நேச்சுரா வருது. அதோட பிரச்சனை என்னன்னா, அவங்க ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு வருது. இல்ல நம்ம ஊர்லேருந்து அவங்க ஊருக்கு போகுது. இவ்வளோதான் விஷயமே. இது வந்து நம்ம நீங்க சொல்ற மாரி கிரியேட் பண்ணல. அதுவா கிரியேட் நேச்சுரலாவே இருக்கு. நேச்சரா அது போற அது வழியில அது பாட்டுன்னு போயிட்டு இருக்கு. ம். இவங்களா ஒரு பார்டர போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிறாங்க. எவ்வளோ உயிர்கள் போகுது. ம். இந்த ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் அப்படிங்கிறது வந்து இனி குறைக்கவே முடியாது. ம். இனி அது வந்து ரெஸ்ட்டே வராது. அன்லெஸ் காடா உண்டாக்குனா. ம். ஏன்னா, நான் ஒரு கர்த்தருடைய கிருபையினால ஊழியங்களுக்கு பல நாட்டுக்கு போறேன். அந்த நாட்டுக்கு போகும்போது, அங்க நடக்கிற விஷயங்கள கேட்கும்போது, இது ஒரு இஷ்யூவா? அப்படின்னு எனக்கு தோணும். ஆனா, இந்த இஷ்யூக்காக தான் அவங்க என்ன செய்றாங்க? ம். ஒரு இனத்தையே அழிச்சிடுறாங்க. ம். ஒரு 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 அது யார் வேணா இருக்கட்டும். எந்த நாடோ இன்னொரு அது சரி. பைபிள பொறுத்தவரைக்கும் எப்பவுமே பாருங்க, எளியவனை வந்து வலியவன் அழிக்கிறத ம். பைபிள் ஒத்துக்காது. ம். இப்போ எனக்கு வந்து ஒரு அ கட்சி பண்ணது எனக்கு பிடிக்கலன்னு ம். வச்சுக்கோங்களேன். ம். நான் என்ன பண்ணுவேன், அடுத்த கட்சி தானே செலக்ட் பண்ணுவேன். ம். அது என் இஷ்டம் தானே. அது ஏன் இஷ்டம் தானே. நான் வந்து அ உங்க மேல உள்ள கோவத்த உங்க கட்சிக்கார ஒருத்தர போய் கொன்னா சரியா போயிடுமா? அது எப்படி நியாயமாவும்? அவனுக்கு இதுக்கு என்ன இருக்கு? சம்மதம் ஆட்சியில இல்ல. உட்கார்ந்திருக்க யாரோ ஒருத்தர் பண்ற ஒரு தப்பான விஷயமாவே இருக்கட்டுமே. ம். அதுக்கு அந்த கட்சியில இருக்க கடைநிலை தொண்டன் என்ன செய்வான்? அவன் நம்ம ஹெல்ப்லெஸ். அவன் பாவம். அவன் என்னமோ உட்கார்ந்துகிட்டு அவன் செஞ்சுகிட்டு இருக்கான். அந்த கட்சிக்காரன்ற ஒரே காரணத்துக்காக அவன கொலை பண்றதுங்கிறது எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஆமா. விஷயம். இத நான் சொல்றது நாட் ஒன்லி ஃபார் ஜூஸ். ம். நான் யூதர்களுக்கு இத சொல்றேன். ம். எந்த ஒரு யாருமே யாரையுமே சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள போய் இப்போ டெரரிஸ்ட் ஆமாமா. இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு அமைப்பு மேல கோவம். ஆமாமா. அல்லது ஏதோ ஒரு கொள்கை மேல நம்ம அவங்களுக்கு ஹிட்லரே எடுத்துப்போமே. ஆ ஒரு ஒரு குரூப்பயே அழிக்கிறாரே. எதுக்காக? எப்படி? அது என்ன சாதிச்சாருன்னு எனக்கு தெரியல. ரிசல்ட் எண்ட் ஆஃப் த டே அவர் செத்து போயிட்டாரு. அதுவும் பரிதாபமா சாவறாரு. அப்போ எனக்கு நம்மள பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஆ. ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, நடக்குதுன்னா, ஒண்ணு அவன் மாறுறதுக்கு ஜெபம் பண்ணணும். ம். இல்லையா? நான் இது என்னுடைய வியூல இருந்து சொல்றேன். அப்படி இல்லன்னா நான் என்ன பண்ணிருவேன்னா, அவன அப்படியே ஆண்டவர்ட்ட ஒப்படைச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ம். தேவனால் மாத்த முடியாத ஒருத்தன உங்களால மாத்தவே முடியாது.
அப்படி மாத்த முடியாத ஒருத்தனை கர்த்தரே டெர்மினேட் ஆமா. பண்ணிருவாரு. பட் ஏன் ஹேட்ரட் இந்த வசனம் சொல்லுது ஹேட்ரடே வருதுல்ல? அந்த அதுதான். அது வந்து என்னன்னா, காயின் கிட்ட உருவானது. அங்கேயே காயின் தன் சகோதரனை பகைத்த காயின். ம். கொலைபாதகம். அந்த கோவம் அவனுக்கு என்னவா மாறிடுச்சுன்னா, கொலைபாதகம். அந்த ஸ்பிரிட் தானே இப்ப இருக்கு. ஸ்பிரிட் ஆஃப் ஆமா. மர்டர். இப்ப நீங்க எடுத்துக்கோங்க. அ நீங்க சண்டை போடுற எல்லாரையும் பாருங்க. ம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் க்ளோஸ் பெர்சனா தான் இருப்பாங்க. ம். நீங்க இப்போ நான் இந்தியாக்காரன். நான் இந்தியன் வச்சுக்கோங்க. இந்தியன் தானே. நாம என்ன பண்றோம், நேரா போய் ஐஸ்லாண்ட்ல இருக்க ஒருத்தன் மேல கோவப்பட்டு குத்த போறதில்ல. எனக்கும் ஐஸ்லாண்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இல்ல. சம்மந்தமே இல்ல. ஆனா அதே ஐஸ்லாண்ட்ல ஒரு எனக்கு வேண்டப்படாத ஒருத்தன் இருக்கிறான். ம். அவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு இனம் அப்படின்னா குடுத்தனா, அப்ப அந்த இனக்காரன் யாருன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சவன், எனக்கு க்ளோஸ். ஏதோ ஒரு வகையில. ஆமாமா. இல்லையா? ஆமா. இப்ப அந்த யூதர்களும் அரபியரும் அடிச்சுக்கிறாங்களே, இவங்க 2 பேரும் ஆக்சுவலி யாரு? எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. ஒரே இடத்துல உருவானவங்க, ஒரே இடத்துல இருந்து வளர்ந்து வந்தவங்க தானே. ஆமா. ஏதோ ஒரு வகையில அவங்க ரிலேஷனா தானே இருப்பாங்க. ஆமாமா. ஏப்ரஹாமுக்கே அப்படித்தானே வந்தது. நானு சமீபத்தில ஒரு மாநிலத்தில திடீர்னு 2 அதாவது என்னன்னா 2 மாநில அரசாங்கத்துக்குள்ள ம். கொள்கை அளவுல பிரச்சனை வந்துச்சு. உடனே இங்க இருக்கிற மக்கள் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ம். சரியா? புரியுது. சண்டை போட ஆரம்பிச்சோனே என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் இன்னொரு மாநிலத்த சார்ந்தவன். ஆனா இவங்க 2 பேரும் 20 வருஷமா பழகுறாங்க ஒண்ணா. க்ளோஸா இருக்காங்க. குளோஸா இருக்காங்க. இவன் அவன அடிக்கிறான். சடனா சடனா என்னன்னு கேட்டா 2 மாநிலத்துக்கும் சண்டை. சண்டை. அங்க இவன் ஏய் இப்ப நீ யார அடிக்கிற? இத்தன வருஷமா அவன் கூட பழகி, பண்டிகைக்கு நீ பலகாரம் குடுத்து, பண்டிகைக்கு அவன் பலகாரம் குடுத்து, நீ அவன் வீட்ல சாப்பிட்டு, இவன் வீட்ல இதுதான் இன்னைக்கு. இந்த கான்செப்ட்ட நீங்க வேர்ல்ட மட்டும் நினைக்காதீங்க. சர்ச்சுக்குள்ளேயுமே இருக்கும். திடீர்னு சர்ச்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஒரு பாஸ்டருக்கு விரோதமா ஒருத்தன் எழும்பி ஒரு கூட்டத்த பிரிச்சுட்டு போயிடுறான். ம். இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு கூடயே வளர்ந்தவன், அவரு கூடயே பேசுவன். இந்த ஹேட்ரட் ஏன் வருது? ம். இல்லையா? ஒரு சமாதானமா உட்கார்ந்து அவர்கிட்ட பேசி ஒரு காரியத்த முடிக்க முடியல உன்னால. ம். அது அங்க ஆரம்பிச்சு விசுவாசிகளுக்குள்ள வருது. ம். சக விசுவாசியா தான் இருக்கு, விசுவாசிகளுக்குள்ள. ஒரு டிவிஷன். டிவிஷன். ஒரு இடத்த வந்த உடனே நல்லதா உட்கார்ந்து ஆராய்ச்சிட்டே இருக்காங்க. பிரச்சனை வந்த உடனே, "நீ இந்த மொழிக்காரன், நான் இந்த மொழிக்காரன்." சம்மந்தம் இல்லாம. சம்மந்தம் இல்லாம, "நீ மலையாளி, நான் ம். தமிழ்." ம். இத்தன வருஷம் ஒண்ணா தான் உட்கார்ந்து ஆராய்ச்சீங்க. அப்ப அவன் மலையாளின்னு உனக்கு தெரியலையா? அவன் தமிழ்ன்னு உனக்கு தெரியலையா? இல்லையா? எல்லாம் ஒண்ணா தானே இருக்கும். அடுத்து இப்படியே பிரச்சனை வராத வரைக்கும், "கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நானும் ஒரே சகோதரரா இருக்கிறோம். ஒரே அப்பத்தை புசிக்கிறோம்." பிரச்சனை வந்தோனே, "நீ திருநெல்வேலி, நான் நாகர்கோயில்." ம். ஏன்? இவ்வளவு நாள் உனக்கு தெரியலையா அவன் திருநெல்வேலி, நாகர்கோயில்னு? நான் ஆக்சுவலா சர்ச்சுக்குள்ள நான் ஏன் வரேன் அப்படின்னா, இந்த இத எடுக்கிறதுக்கு தான் உள்ளேயே நான் வரேன். ம். இனி நான் மலையாளி அல்ல, தமிழ் அல்ல, தெலுங்கு அல்ல, நான் பூமிக்குரியவன் அல்ல, யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை. ம். நான் கிறிஸ்துவினுடைய பிள்ளை. அவன் என் சக சகோதரன், ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கான். சைல்ட் ஆஃப் காட். நீ அவன அப்படி பார்க்க தவறுறல்ல, யூ ஆர் த மிஸ்டேக்கன் ஒன். ம். அவன்கிட்ட குறை இருக்குன்னு தானே நீ சொல்ற. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த குறைய நீ எத வச்சு பார்க்குற? ம். அவன்கிட்ட இருக்க குறைய சொல்லு. அதுக்கு அவன் அந்த மொழிக்காரன், அதனால தான் அப்படி இருக்கான். அவன் அந்த ஜாதிக்காரன், அதனால தான் அப்படி இருக்கான். அவன் அந்த மாவட்டக்காரன், அதனால தான் அப்படி இருக்கான். எந்த மாவட்டக்காரனுக்கிட்ட இப்ப எல்லா மொழிக்காரன்லயும் திருடன் இருக்கான். எல்லா மாவட்டத்திலயும் கெட்டவன் இருக்கான். நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன். ம். இனி எனக்கு எவனும் எந்த மொழியும் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது, எந்த கான்செப்டும் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் கிறிஸ்துவின் சகோதரன். என் சகோதரன் தப்பு பண்றான். ம். அவ்வளோதான். அவன திருத்தணும்னா அவனுகிட்ட இருக்க தப்ப சொல்லி தான் திருத்தணுமே ஒழிய, அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டிய நான் குடுக்குறேன்ல, அது தவறு. அதுதான் இவ்ளோ பிரச்சனைக்கு காரணமா மாறுது. பேஸே அங்க தான் மாறுது. அங்க தான் பேஸ் இருக்கு. ம். நான் அவன இஸ்ரவேலனா பார்க்குறேன், இவன அரேபியனா, பாலஸ்தீனா பார்க்குறேன்றது தான் இங்க பிரச்சனை. ம். இவன் ஏற்கனவே ஒரு கான்செப்ட் சொல்றேன். இவன் என் கூட 70 வருஷம் வாழ்றவன். ம். அவன் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, முந்தி இப்ப அந்த சட்டம் இல்ல. அத மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு சொல்லுவாங்க. ஒரு 15 வருஷம் ஒரு வீட்டுக்குள்ள இருந்தா, அந்த வீட்ட அவன் சொந்தம் கொண்டாடலாம்னு சொல்லுவாங்க ஒரு காலத்துல. ஆமா. அது கொண்டாட முடியாது. ஆமா. சொந்தம் கொண்டாடலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு இடத்துல ஒரு நாள் இருந்துட்டீங்க, ஒரு 40 வருஷம் இருந்துட்டீங்க, 50 வருஷம் இருந்துட்டீங்கன்னா, நீங்க அந்த ஆளா மாறிடுறீங்க. ம். இப்ப கூட நீங்க பாருங்க, ஒரு 3 ஜெனரேஷன் இருந்துட்டா நீங்க அந்த ஊர்க்காரரா ஆமாமா. மாறிடுறீங்க. இல்லையா? லாங்குவேஜ் மாறிடும், ஃபுட் மாறிடும், எல்லாமே மாறிடும். 2000 வருஷமா நீங்க 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல தானே இருக்கீங்க. ம். இஸ்ரவேலும் இவனும் ம். இருக்கீங்க. நீங்க ஏன் அவன யூதன வந்து அவ்வளோ மோசமானவனா பார்க்குறீங்க? ம். ஏன் பாலஸ்தீனன குறைவுள்ளவனா பார்க்குறீங்க? ம். இல்லையா? ம். தப்பு இருக்கு. அவன பாலஸ்தீனனா பார்க்காதீங்க. தப்புள்ளவனா பாருங்க. ம். திருடனா மட்டும் பாருங்க. பாலஸ்தீன திருடன்னு சொல்லாதீங்க. ம். இல்லையா? ம். அங்க தான் இங்க பிரச்சனை வருது. ம். இந்த மாரி பிரச்சனை எல்லாத்துலயும் இருக்கு. ம். இந்த வசனம் அங்க கிளியரா இந்த சொல்லுது. கிளியர் எல்லாம் இருக்கு. டோன்ட் கிவ் தெம் an ஐடென்டிட்டி. ம். இல்லையா? அவர அவரு அந்த அந்த மதக்காரங்க. அவர் ம். கண்டிப்பா அவரு அப்படித்தான் இருப்பாரு. எல்லா மதக்காரன்லயும் அப்படி இருக்கான். ம். அந்த மதக்காரன் தான் டெரரிஸ்ட்டா இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்ல இங்க கிடையாது. ம். அந்த மதக்காரன் தான் டெரரிஸ்ட்னா மத்த நாட்டுலலாம் ஏன் நடக்குது பிரச்சனை? ம். இல்லையா? ம். இங்க நம்ம எந்த ஐடென்டிட்டியுமே கிடையாது. நாம ஜனம், ம். ஹியூமன்.
நான் சமீபத்தில ஒரு காரியத்த சொல்லி முடிக்கிறேன். சமீபத்தில ஒரு ஆர்க்கியாலஜி வெப்சைட் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஆர்க்கியாலஜி வெப்சைட்ல இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி 430 வருஷத்துக்கு முன்னாடி அ அந்த காலத்தில வாழ்ந்த மக்கள், ராணுவ வீரர்கள் அவங்கலாம். ம். அவங்களலாம் எதிர்த்து 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 புதைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50, 60 எலும்புக்கூடு கிடக்கு. இப்ப அந்த எலும்புக்கூட்ல அந்த காலத்தில இருந்த ஜாதி, அந்த காலத்தில இருந்தது ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. இல்லல்ல. தெரியாது. எதுவுமே தெரியாதுல்ல. எதுவுமே தெரியாது. அவ்வளோதான் மனுஷன். டஸ்ட். டஸ்ட். இந்த இந்த எலும்புக்கூடு நீ. இதுக்கு உனக்கு அடையாளமே கிடையாது. 2வது அந்த மனுஷன் 500 வருஷம் வாழ போறதில்ல. இல்ல. நம்ம தான் அவன கண்டுபிடிச்சிருக்கோம். 4000 வருஷம் ஒரு எலும்ப கண்டுபிடிச்சிருக்கோம். தென் உனக்கு என்ன அந்த மேல இருக்கிற சட்டை தான் இந்த மாம்சம். இது ஒரு சட்டை மாரி. இந்த சண்டை சட்டைய போட்டு நான் கழட்டி போடுற சண்டை மாரி. போட்டு ஒண்ணும் சாதிக்க போறதில்ல. ஒண்ணும் செய்ய போறதில்ல. அவனுக்கு இருக்கிறபோது ஏன் அப்படி பார்க்குற நீ அவன? ம். இந்த மதக்காரன், இந்த ஜாதிக்காரன், இந்த எலும்புக்கூடு. நீ வெறும் எலும்புக்கூடு. அதான் எசேக்கியேல்ல சொல்றாரு. அப்போ நாம என்ன நினைக்கணும்னா, ஜனத்துக்கு விரோதமான இடம் இது எல்லாத்துக்கும் அடிப்படை எங்க இருக்குன்னா, ம். தனிப்பட்ட ஹேட்ரேட். ம். அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி குடுத்துட்டேன். அந்த ஊர்க்காரன், இந்த மொழிக்காரன், இந்த மதக்காரன், இந்த இனக்காரன். எவனுமே கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள அவன் என் சகோதரன். ம். கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் மீட்கப்பட்டவன். அப்படி ஒரு தாட் வந்துருச்சுன்னா, சபைகளுக்குள்ள எந்த பாகுபாடும் இருக்காது. ஒரு மனம் தானாய் வந்துரும். ஸோ இந்த 7th வெர்ஸ்ல 24:7ல ஃபவுண்டேஷனா கடவுள் மிகப்பெரிய ஒரு 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 விஷயம் வெளிப்படுதுன்னா, தகப்பனோட அன்பு போயிடுச்சுப்பா, நீங்க இப்படி அடிச்சுக்கிறீங்களே அப்படின்னு ஒரு துக்கமான ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்றாரு அவரு. வேர்ல்டு ஃபுல்லா இப்படி நடக்கும். ஆமா. அப்ப எவ்வளோ அவரு சந்தோஷமா சொல்லல அத. இது ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி இதுல சொல்றாரு. சொல்ற எதுவுமே சந்தோஷமான விஷயமே இல்ல. அதுதான் சொல்றேன். அதான் நான் கிரியேட் பண்ணது வேற. கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகுங்கிறார். அன்பு போச்சு இதெல்லாம் வந்துரும். வந்துருச்சு. அவ்வளோதான் இதோட விஷயம். ஆமா. அடுத்த பதிவுல நம்ம 7th 8க்கு போறோம். ஆமா. அதுல இதே 7வது வசனத்திலேயே ம். இன்னும் 3 காரியங்கள பத்தி ஆண்டவர் பேசுறாரு. ஒண்ணு ம். ஃபெமைன்ஸ்ன்னு இருக்கும் பஞ்சங்கள். ம். இன்னொன்னு கில்லிங் டிசீசஸ்ன்னு இருக்கும். ம். அல்லது பெஸ்டிலன்சஸ் இருக்கும். 3வது வந்து பூமி எதிர்ச்சிகள். ம். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள். ம். எர்த்குவேக்ஸ் பத்தி இருக்கும். இந்த 3த்தையுமே தனித்தனியா பார்க்கணும். பார்க்கணும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பார்க்கணும். ம். அதே நேரத்தில நமக்கு இனி என்ன வரப்போகுதுங்கிறதையும் நம்ம இதில பார்க்கணும். பார்க்கலாம். கர்த்தர் இஷ்டமானா அடுத்து சில எபிசோட்ஸ் இத பத்தி மட்டுமே இந்த 7ஆம் வசனத்தையுமே நம்ம தியானிக்கலாம். தியானிக்கலாம். மிக்க நன்றி பிரதர் ஜெகன். இதுல நெறைய டேக் அவேஸ் இருக்கு. முக்கியமான டேக் அவே என்னன்னா, கர்த்தரோட அன்பு. அவர் பிளான் பண்ண இது இல்ல. பேஸ். பேஸ். அந்த பேஸ் போனதுனால தான் இவ்ளோ பிரச்சனை. ஸோ அந்த பேஸ்க்குள்ள நம்ம வந்துட்டா, ப்ராப்ளம் நெறைய அட்லீஸ்ட் ஓரளவுக்கு மேஜர் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்ன்றது ஒரு நம்பிக்கையும், விசுவாசமும் இருக்கு. அண்ட் மோர் தென் தட் கேள்வி கேட்கறது நல்லது. அதுவும் தெரியுது எனக்கு. தானியேலுக்கு நடந்த மாரி. ஆமா. கேளுங்கள் அப்பொழுது சொல்லப்படும். ஆமா. ரொம்ப நன்றி. அடுத்த பதிவுல வெயிட் பண்றேன். ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ சோ மச் ஃபார் கமிங் ஃபார் திஸ் புரோகிராம்.